இதுக்கு பிறகு கடைப்பக்கம் போவியா கடை சாப்பாடு கேப்பியான்னு மாதிரி சம்பவம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸோட லீவுக்கு வெளியே போயிருப்பீங்க. சில வேளை நீங்களும் கடைக்கு, ஹோட்டலுக்கு, ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது ஒன்றில் சாப்பிட்றதுக்காக போய் உட்காரலாம். நான், மாமா, எங்களுடைய வீட்டு பணிப்பெண்கள் எல்லாரும் போய் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்த மாதிரி. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய ட்விஸ்ட் உங்களுக்கு காத்திருக்கும். எங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. தயவு செய்து இந்த வீடியோவை லீவில் போகிறவங்க ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி சமையல் பண்ணி வீட்டில் பண்ணின அட்டகாசத்தையும் வீடியோவில் பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டுக்கு போயாச்சு. இந்த சம்பவம் நோன்பு பெருநாளைக்கு அடுத்த நாள் நடந்த சம்பவம். ஓகேயா? நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நோன்பு பெருநாள் முடிஞ்ச அந்த கையோடு தான் நாங்கள் மத்தாமுக்கு போகிறோம். ஆனால் உங்களுக்கு நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன், எங்களுடைய மாமா பாபாக்குரிய சம்பளம் 10ஆம் தேதி தான் கிடைக்கும்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் நோன்பு பெருநாளைக்காக வெளியில் போயிட்டோம். லிமிட் தான் காசு. மாமாக்கிட்டையாக இருக்கட்டும் அல்லது எங்களுக்கிட்டையாக இருக்கட்டும், லிமிட்டில் தான் காசு இருக்குது. பெரிய அளவில் காசு எதுவும் இல்லை. மெரினா மால் பக்கம் போயாச்சு. அந்த பக்கம் அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு மெரினா பீச் பக்கம் போய் பீச் சைடில் இருக்கிற ரெஸ்டாரண்ட், அதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயாச்சு. போனால் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி கடற்கரையெல்லாம் பார்த்துட்டு, போட்டெல்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு உள்ளே போய் உட்காந்து, சரி சாண்ட்விச் 3 ஆர்டர் பண்ணி, அப்போ அந்த பைப்பில் இந்த மாதிரி சாண்ட்விச் இருக்குது, இது மஷ்ரூம் எல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்க அப்படின்லாம் ரொம்ப அதிகமாக அந்த பைப்பில் சொல்லிச்சு. நானும் ஓகே அப்படின்னு. மாமாவும் சில உணவுகளை ஆர்டர் பண்ணாங்க. ஃப்ரை, அதுவும் ஆனியன் ஃப்ரையும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும், 4 ஸ்ப்ரைட், ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஸ்ப்ரைட். அதே மாதிரி நாங்கள் ஆளுக்கு 3 அந்த சாண்ட்விச் மாதிரி எடுத்தோம். மஷ்ரூம் வித் சிக்கன் சாண்ட்விச் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு அப்புறமா கடைசியாக பில்லை கொண்டு கொடுத்ததும் இப்படித்தான் எங்களுக்கு இருந்துச்சு. கடைசியில் கொயிட்டி மாமாவோட போய் ஆளுக்கு இருந்ததெல்லாம் பொறுக்கி சேர்த்து பில்லை கட்டிட்டு வெளியே வந்தபோது ஒரு அசிங்கம் இருந்துச்சு. ரொம்ப நிஷியாக இருந்துச்சு. நல்லா பாருங்கள். 17 தினார் 900 ஃபீல்ஸ், 3 சம்முன், ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஒரு ஒனியன் ரிங் ஃப்ரை, 4 ஸ்ப்ரைட். 17 தினார் 900 ஃபீல்ஸ். நல்லா பாருங்கள். ஸ்ப்ரைட்டு, அதாவது ஸ்ப்ரைட் 4 ஸ்ப்ரைட்டுக்கு விலையை பாருங்கள், 3 தினார் 800 ஃபீல்ஸ். பெரிய அந்த பிளாஸ்டிக் ஸ்ப்ரைட் போட்டல் 2 லிட்டர் 2.5 லிட்டர் போட்டல் வாங்கியிருந்தா கூட ஒரு 500 ஃபீல்ஸ் தான் வந்திருக்கும். இதுக்கு என்ன ரேட்டுன்னு பாருங்கள். 3 தினார் 800 ஃபீல்ஸு ஸ்ப்ரைட்டுக்கு மட்டும். அமெரிக்கன் ஃப்ரைஸ் எவ்வளவு? அமெரிக்கன் ஃப்ரைக்கு 1 தினார் 350 ஃபீல்ஸ். ஒனியன் ரிங்ஸ் 1 தினார் 950 ஃபீல்ஸ். ஜொன்னி ராக்கெட்ஸ், மெரினா மால் ஜொன்னி ராக்கெட்ஸில் தான் இந்த ரேட். அடுத்தது பாருங்கள், இந்த பில்லி சீஸ். என்ன பில்லி சூனியத்தை வச்சானுங்களோ, மஷ்ரூம் அது இதுன்னு உருப்பட்ட பொருட்களை உள்ளே கோர்த்து வச்சுருந்தானுங்க. அதோட ரேட்டு மட்டும், அதாவது நாங்கள் 3 பேர், அந்த ஹவுஸ்மெய்டும் நானும் சாப்பிட்ட சகோதரிகள் 2 பேரும் நானும் சாப்பிட்டது 9 தினார் 750 ஃபீல்ஸ். 9 தினார் 750 ஃபீல்ஸு அந்த 3 சம்மூனுக்கு. 100 ஃபீல்ஸ் தானடா கடையில் சம்மூனே விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி. உண்மைக்குமே இதெல்லாம் ஓவர் தானே. சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் அந்த மனசுக்கு உண்மையிலே ரொம்ப வேதனையாகவும் கவலையாகவும் இருந்துச்சு. எத்தனை பேர் உணவு இல்லாமல் நாட்டில் கஷ்டப்படுறாங்க இல்லையா? என்னடா சாப்பிட்டு கணக்கு பார்க்குறானே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? 17 தினார் 900, அதாவது 18 தினார் அப்படின்னு பார்த்தாலும், ஒரு 18 தினார்ன்றது நம்ம சும்மா சாதாரணமாக உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கொள்வோம். அந்த 10,000 ரூபாயை வச்சு ஒரு வாரம் அல்லது 10 நாள் கொண்டு போகக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்குமே எங்களுடைய நாட்டில் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இவ்வளவுன்னா ரொம்ப ஓவர் தானே, ரொம்ப ஓவர். கடைகளில் சாப்பிட போகும்போது தயவு செய்து
இந்த விடயங்களில் ஞாபகம் இருக்கட்டும். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் விலையை கேளுங்க, பயப்படாமல் தைரியமாக கேளுங்க. வெக்கம் மானடா மானம் கையோட்டி வாந்திடுறான் அப்படின்ற மாதிரி கேளுங்க. இதே விலையை கேட்டுட்டு பொருட்களை வாங்குறது நல்ல, எதாக இருந்தாலும் சரி. நான் கடைசியில் எங்களை மாதிரி நீங்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி அல்லாஹ் என்னுடைய பாபாவுக்கு இன்னும் பரக்கத்தை அதிகரிச்சு கொடுக்கணும், அவருக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கணும். உண்மையிலே வீட்டில் என்ன தேவையோ பல வகைகள் காய்கறிகள், இறைச்சி, கோழி, மீன், இறால், முட்டை என்ன வேணுமோ எல்லா வகையான உணவுகளையும் வாங்கி போடுவார். நேரத்தில் எத்தனை வீடியோக்களை நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துல எல்லாம் இப்போ நோன்பு டைம்லலாம் நோன்பு திறக்கிறதுக்கு வீட்டில் இருந்தால் நிறைய தடவை வீட்டில் கிடைக்கிறதில்ல ஓட்டம் கூட. சில டைமில் வீட்டில் இருக்கும்போது அரேஞ்ச் பண்ண நல்ல சாப்பாடு மாஷால்லான்னு நல்லபடியாக நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பக்காவாக ரெடியாக இருக்கும். அதே மாதிரி தான் உணவு வகைகள் வீட்டில் என்ன வேணுமோ, இப்போ சாதாரணமாக நம்ம நாட்டில் வீட்டில் இருக்கும்போது என்ன சாப்பிடுவோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ட்ரெடிஷ்னலான சாப்பாடு என்ன வேணுமோ சமைச்சு சாப்பிட்லாம். அதுக்குரிய நேற்று நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், என்னுடைய யூடியூப் சம்மந்தமான அந்த ஏஜென்சி சம்மந்தமான ஒரு வீடியோ போடும்போது சாப்பாடு விஷயத்தை பற்றி 2 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு கிடைச்ச பிரதிபலன் தான் இந்த மாதிரி சலுகைகள். அதே மாதிரி கடைகளில் உணவுகள் சாப்பிட போகிறீங்களா தான் நிச்சயமாக வெக்கப்படாமல் எவ்வளவு விலை என்ன மாதிரி ரேட்டுன்றதை பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம சில நேரங்களில் ஒரு 10 பேர் சாப்பாடு ஒரே ஆளாக சாப்பிட்ற மாதிரி அந்த நேரம் போகும். அந்த மாதிரி ரேட்டு கொடுத்து சாப்பிடணுன்ற அவசியம் இல்லைல்ல, ஏன் அந்த மாதிரி கொடுக்கணும், இல்லாத எத்தனையோ பேருக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
பார்க்கும்போதே வாயுறுது. இன்றைக்கி கண்ணு பட போகுது தம்பி, உனக்கு வயிறு வலிக்க போகுது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் முடியாது. என்ன அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாகிடுச்சு, வீடியோ போட தான் லேட் ஆகிடுச்சு. மற்றபடி எந்த ஒரு நோயும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏதோ எனக்கு ஏழும்னா எல்லாருக்கும் சமைச்சு போடுவேன். சமையல் செய்கிறதுல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். இந்த யூடியூப் சேனல் நான் திறந்ததே குவைத்தில் சமையல் பண்ணுறதை காட்டுறதுக்காகத்தான். ஆனால் கடைசியில் சான்ஸு வேறு மாதிரி போயிடுச்சு. சரி மக்களே, வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கடைகளில் சாப்பிடும்போது விலை என்னன்றதை கேட்டுட்டு சாப்பிடுங்க.